திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தான். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் டி நகர், புரசைவாக்கம், குரோம்பேட், போரூர் மற்றும் மதுரையில். இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வர்ய கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஜோஷுவா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள். ஒரு குடும்பம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எங்கள் அம்மா அப்பாவோ என்னுடைய கணவரோ என்னோட குழந்தையோ வந்து எந்த விதத்துலேயும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. முக்கியமாக என் குழந்தை நிறைய வந்து நடக்காமல் போய் நடந்து நின்று அந்த மாதிரி நிறையா தடங்கல்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்தது. திருப்பியும் 2015-16 அதுக்கான முயற்சிகள் எடுத்து திருப்பியும் அது தடைப்பட்டு போய் சில ப்ராஜெக்ட் ஆரம்பித்து நின்று போய் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் நடந்துக்கும் போது எனக்கு சினிமாவே வேண்டான்லாம் விரக்தியாகி வெளியில் போய் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கதையில் உள்ள சில சீன்ஸ் எல்லாம் மற்ற கதையில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதுலேருந்து அதில் நம்ம இந்த மாதிரி இருக்கே, நம்மளோட நாட்டங்க இருக்குது, நம்மளோட இருக்குது சொல்லிட்டு ஒரு டைமில் என்னால் சரி இந்த கதையை நம்ம அப்படி யூஸ் பண்ண முடியாது, ஆனால் டிஸ்கார்ட் பண்ணிடலான்ற சமயத்தில் திஸ் இஸ் மை பேபி, தி ஸ்கிரிப்ட் இஸ் மை பேபி. என்னால் வந்து ஐ குட் நாட் கிவ் அப் ஆன் மை சைல்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஒரு டீப்பர் கனெக்ஷன் டு திஸ் ஸ்கிரிப்ட். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வெறும் கதை எழுதிட்டு தான் இருந்தேன் நான். அமேசான் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது. 2010 இருந்த நந்தினி வந்து 2019 20 இருந்த நந்தினி கிடையாது. எனக்குமே சில வாழ்க்கையை பற்றின சில புரிதல், மனிதர்களை பற்றின சில புரிதல்லாம் வர 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 என்னோட ரைட்டிங்கும் மாறுச்சு. ஸ்கிரிப்ட் எழுதி முடிக்கிற வரைக்குமே யார் என்ன ரோலில் நடிப்பாங்கன்றத முடிவு பண்ணல. சில பேர் எழுதும் போதே யோசிச்சுட்டு எழுதுவாங்க தெரியுமா, இவங்க நடித்தா நல்லா இருக்கும். அதை பண்ணல. ஒரு குயர் கேரக்டரை ஒரு குயர் பர்சன் பண்ணால் நல்லாயிருக்கும், வேற யாரோ வந்து நடிக்கிறதுக்கு பதிலாக அவங்களே ரெப்ரசென்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் அமேசான் கிட்டேயும் சொன்னேன். 5 படி தாண்டுற நீ முதல்ல சின்னதாக ஒரு படம் பண்ணேன், சிம்பிளாக க்யூட்டாக ராம்காம் பண்ணுன்னா ராம்காமா சரிங்க ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ராம்காம் எழுதினேன். ஹீரோ பிரைசிங்கா அந்த மாதிரி பண்ணணுன்றது வந்து எனக்கு அது வந்து அதுக்கு தான் எல்லாரும் இருக்காங்களே, இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ நல்ல படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் இருக்காங்க. நான் போய் புதுசாக தானே ஏதாவது பண்ணணும். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்பவே டேலண்டடான பர்சன் இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் நந்தினி மேம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் இன்ஸ்பெக்டர் ரிஷி. இப்போ எப்படி மேம் ஃபீல் ஆகுது? படம் எடுத்து முடிச்சிட்டோம், ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த நிம்மதி இருக்கா? ஆமாம், ஏன்னா இது பல வருட போராட்டம் இல்லையா. ஸோ நிறைய ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அந்த வந்தோன்னே, ஓ அப்படியா ரிலீஸ் ஆகிடுமா, ஆகுதா, ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஒரு சர்ரியலாக தான் இருக்குது. இன்னுமே அது ஒரு நம்ம யாராவது திடீர்னு அப்படியே எழுப்பி விட்ருவாங்களோ கனவுலேருந்து அப்படின்ற மாதிரி தோணுது. பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து அது ரிலீஸ் ஆகி மக்கள் பார்க்குறாங்க, நல்ல ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா ட்ரெண்டிங்ல இருக்கு ஆக்சுவலி. மேம், இப்போ இன்ஸ்பெக்டர் ரிஷி ஸ்டோரி டு ஸ்க்ரீன் எவ்வளோ நாள் தேவைப்பட்டுச்சு? இல்லை, அது 2010 தான் ஒரிஜினலாக ஒரு ஐடியா எழுத ஆரம்பிச்சிது. 2009 என்னோட முதல் படம் திரு ரிலீஸ் ஆச்சு. அப்போலேருந்தே அப்போ அடுத்த கதையாக படமாக பண்ணலான்னு ஆரம்பித்த ஒரு கதை இது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு குழந்தை வந்தா, ஸோ அந்த டைம்லலாம் நான் எழுதிட்டே இருந்தேன். அது 2011 12 அப்புறம் 12 போய் அந்த கதையை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ப்ரொடியூசர்ஸ் கிட்ட ட்ரை பண்ண ஆரம்பிச்சு நிறைய வந்து நடக்காமல் போய் நடந்து நின்று அந்த மாதிரி நிறையா தடங்கல்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்தது. திருப்பியும் 2015-16 அதுக்கான முயற்சிகள் எடுத்து திருப்பியும் அது தடைப்பட்டு போய் அந்த கதை அந்த ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஆஃபீஸில் இருக்கும். அது இப்போ கூட இருக்கும், அந்த ஒரு காப்பி வந்து அங்கே இருக்கும். எதோ நிறைய பேரை போய் பார்த்தீங்கன்னா என்னோட ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கதையில் உள்ள சில சீன்ஸ் எல்லாம் மற்ற கதையில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதுலேருந்து அதில் நம்ம இந்த மாதிரி இருக்கே, நம்மளோட நாட்டங்க இருக்குது, நம்மளோட இருக்குது சொல்லிட்டு ஒரு டைமில் என்னால் சரி இந்த கதையை நம்ம அப்படி யூஸ் பண்ண முடியாது, ஆனால் டிஸ்கார்ட் பண்ணிடலான்ற சமயத்தில் நான் வேறு ப்ராஜெக்ட்ஸ் நிலா ஒடிவா அந்த மாதிரி மற்ற ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது 2019 அமேசான் ப்ரைம் வீடியோ வந்து அப்ரோச் பண்ணாங்க. நீங்கள் எதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இதை விட மனசே வரல. ஏன்னா அவ்வளோ உருகி எழுதின ஒரு கதை, ரொம்ப
ஃபீல் பண்ணி எழுதின ஒரு விஷயம். அதில் ஒரு நல்ல கருத்து இருக்குது, நல்ல கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து என்னால் அப்படியே ட்ராப் பண்ண முடியல. ரொம்ப பர்சனல் ரொம்ப கனெக்ட். பர்சனலாக, ஏன்னா நான் எப்படி என் குழந்தை நான் வளர்த்தேனோ அது மாதிரி திஸ் இஸ் மை பேபி, தி ஸ்கிரிப்ட் இஸ் மை பேபி. என்னால் வந்து ஐ குட் நாட் கிவ் அப் ஆன் மை சைல்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஒரு டீப்பர் கனெக்ஷன் டு திஸ் ஸ்கிரிப்ட். சொல்லும்போது வெளியிலேருந்து கேட்கும்போது என்ன இப்படி இமோஷ்னலாக சொல்கிறாங்கன்னு இருக்கலாம். யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க தேர் ஸ்கிரிப்ட் இஸ் தேர் சைல்டு, தேர் ப்ராஜெக்ட் இஸ் தேர் சைல்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க, டைரக்டர் சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம், என்னால் விட முடியல. சரி என்ன தான் பண்ணலான்னு எடுத்து அதை வந்து சரி ஓகே இப்போ எல்லாத்தையும் ரீரைட் பண்ணலாம், நிறைய விஷயங்களை ரீரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாற்றி எழுத ஆரம்பிச்சு 2019 எழுத ஆரம்பிக்கும் போது கோவிட் வந்துருச்சு. 2020 கோவிட் வந்துருச்சு. திருப்பி ஒன்றுமே நடக்கல. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வெறும் கதை எழுதிட்டு தான் இருந்தேன் நான். அமேசான் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா கோவிட்லேருந்து யார் மீளுவோம், யார் ரொம்ப யாருக்குமே தெரியல, என்ன நடக்கும்னே தெரியல, உலகம் என்ன ஆகுதுன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு ஹோப்பில் சரி நம்ம சைன் பண்ணியிருக்கோம், அமேசான் பிரைம் வீடியோவோட ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கோம் நம்ம. ஆனால் லெட் அஸ் ஜஸ்ட் கீப் தட் ட்ரீம் அலைவ், நடக்கலாம் அப்படின்ற ஒரு அந்த ஹோப், த லைட் அட் தி எண்ட் ஆஃப் த டனல்னு சொல்லுவோம் தெரியுமா, அது மாதிரி வந்து அந்த ஒரு ஹோப் வந்து எனக்கு இருந்துச்சு. சரி நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை செய்வோம், நம்ம எழுதிட்டே இருப்போம்னு சொல்லி. ஸோ அரௌண்ட் 2021 and 2 வந்து அது மெட்டீரியலைஸ் ஆகி அதுக்கப்புறமா க்ரீன் லைட் ஆகி ப்ரீ ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தான் போச்சு. ஸோ தட் இஸ் ஹவு த ஜேர்னி வாஸ். பொதுவாக நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ என்னென்னா ஒரு ஸ்கிரிப்ட் டக்குன்னு நம்ம யோசிச்சு கதை எழுதி உடனே படம் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி இப்போ இயர்ஸ் கணக்காகுதுல மேம், நம்ம நிறைய ரீரைட் பண்ணுவோம், ஊறப்பட்ட டிராஃப்ட் வரும், அது இன்னுமே கதையை மெருகேற்றுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நாங்கள் பார்க்குறோமா இப்போ இன்ஸ்பெக்டர் ரிஷியில்? கண்டிப்பாக அந்த ரீரைட் ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு தான் நான் சொல்லணும் நான். ஏன்னா நான் 2010 இருந்த நந்தினி வந்து 2019 20 இருந்த நந்தினி கிடையாது. ஒரு ரைட்டராகவே நானுமே மெச்சூராக இருந்தேன். எனக்குமே சில வாழ்க்கையை பற்றின சில புரிதல், மனிதர்களை பற்றின சில புரிதல்லாம் வர 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 என்னோடய ரைட்டிங்கும் மாறுச்சு. என்னுடைய த வே ஆஃப் ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், ஒரு 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 சுச்சுவேஷன், அந்த கதைக்குள்ளே இருக்கிற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் நேர்கொள்கிற கஷ்டங்களாக இருக்கட்டும், எனக்கு வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிது என்னுடைய ஸோ அந்த இட் ஹஸ் ஒன்லி இம்ப்ரூவ்ட் மை ரைட்டிங் இஸ் வாட் ஐ வில் சே. இன்ஸ்பெக்டர் ரிஷியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அதாவது கதைக்களம் அதையும் தாண்டி காஸ்டிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. பிகாஸ் நம்ம வந்து கதைக்கு சப்போர்ட் பண்ணுற இருக்கவங்களும் சரி ரொம்பவே தேர்ந்தெடுத்த மாதிரி இருக்குது மேம். கண்ணாரவி சார் ஆகட்டும், மாலினி மேம் ஆகட்டும், எல்லாருமே கச்சிதமாக இருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ க்ரீன் லைட் ஆகிற வரைக்குமே, அதாவது ஸ்கிரிப்ட் எழுதி முடிக்கிற வரைக்குமே யார் என்ன ரோலில் நடிப்பாங்கன்றத முடிவு பண்ணல. சில பேர் எழுதும் போதே யோசிச்சுட்டு எழுதுவாங்க தெரியுமா, இவங்க நடித்தா நல்லா இருக்கும், அதை பண்ணல. ஏன்னா எனக்கு வந்து ஒரு நடிகருடைய நடையுடை பாவனை, எக்ஸ்பிரஷன்ஸ் எதுவுமே அந்த கேரக்டருக்குள்ளே வந்துடக்கூடாது, இந்த கேரக்டராக தான் அவங்க வரணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்ததுனால எழுதி முடிக்கிற வரைக்கும் யாராவது இப்போ ஸ்கிரிப்ட் நம்ம ஃபீட்பேக்லாம் கொடுப்போம் தெரியுமா, நம்ம டீமுக்குள்ளேயும் சரி அமேசானில் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு பேர் சஜஸ்ட் பண்ண கூட, இந்த ரோலுக்கு இவங்களை போட்டால் பேசாதீங்க சொல்லாதீங்க அப்படிமே. ஏன்னா அந்த ரைட்டிங்கில் அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த முகம் அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கேட்கவே மாட்டேன், காஸ்டிங் பற்றிலாம் இப்போ பேசாதீங்க. ஸோ பை த டைம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிற சமயத்தில் சரி இப்போ நவ் இஸ் த ரைட் டைம், யாரை போடலாம் அப்படின்னு பேசும்போது ஒரு ரிகரஸான ஒரு காஸ்டிங் ப்ராசஸ் போச்சு. லைக் ஆல்மோஸ்ட் ஒரு கேரக்டருக்கும் 5 பேர் 6 பேருன்னு லிஸ்ட்டு போட்டு இவங்க சரியாக இருப்பாங்களா, அதில் யார் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கலாம், இவங்க சப்போஸ் அவைலபிள் இல்லைன்ட்டாங்கன்னா அடுத்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிகரஸான ஒரு ப்ராசஸ் இருக்குது. அண்ட் மெயின் ஆர்டிஸ்ட் தவிர பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் அண்ட் காஸ்ட்டு அண்ட் செகண்டரி சப்போர்ட்டிங்காக இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து பயங்கரமான ஆடிஷன்ஸ்லாம் பண்ணி டெஸ்ட் எடுத்து கூப்பிட்டு ரீடிங் பண்ண சொல்லி அப்படி தான் எடுத்தோம். நிறைய பேர் கோவம், என்னெல்லாம் நீங்கள் கூப்பிடவே இல்லை அப்படின்னு கோவப்பட்டாலும் இந்த கதைக்கு இந்த கேரக்டருக்கு யார் பொருத்தமானவங்க, எல்லாரும் டேலண்டட் பீப்புள் இருக்காங்க, நிறைய டேலண்டட். எனக்கு திறமை இல்லையான கண்டிப்பாக திறமை இருக்குது. ஆனால் இந்த ரோலுக்கு இந்த மாதிரி ஒரு முகம் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி ஒரு லுக்காகவும் எல்லா விதத்துலேயும் இவங்க பொருந்துனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேர்வு எடுத்தோம். ஓகே, இதில் சுனேனா அவங்க ரொம்ப டியரஸ்டா, பிகாஸ் அது அப்படியே ஃபாலோ ஆகிட்டுருக்கு, அதனால் நான் கேட்குறேன். அதாவது நிலா பண்ணேன், அதுக்கப்புறம் இதுதான் அப்புறம் 2வது ப்ராஜெக்ட்டு. அதே மாதிரி நான் இது 3 இடத்துலையும் சொல்லியிருக்கேன், ஃப்ரெண்டுங்கிறதுனாலலாம் உதப்பாங்க அமேசான் பிரைமில், அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க. உன் ஃப்ரெண்டுன்னா நான் என்ன பண்ணுறது, அதெல்லாம் பண்ண முடியாது. சுனேனாவையும் கேத்தி ரோலுக்காக நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களும் இருந்தாங்க, அவங்கள தவிர ஒரு 2-3 பேரும் அது இந்த லிஸ்ட்டில் இருந்தாங்க. அமேசான் கிட்ட பேசும்போது நான் சுனேனாவை பிச் பண்ணும்போதே எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய இது மேக்கப் எப்படி இருக்கும், என்ன மாதிரி அவங்க
லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆருக்கு வந்து ஒரு முறுக்கு மீசை இருக்கும், ஒரு டைட்டாக கட் பண்ண ஒரு தலைமுடி, கழுத்தில் அந்த ருத்ராட்சம், கையில் அந்த கயிறு, நெத்தியில் ஒரு சின்ன குங்குமம் போட்டு அப்படின்னு சொல்லி நான் அந்த ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அது யார் ஐஎன்ஆராக ப்ளே பண்ணாலும் அவங்களுக்கு அந்த தோற்றம் மேக்கப்பும் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு, ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது. இப்போ யமுனான்னு வர்றாங்க, ஐஎன்ஆருடைய பேரா வர்ற அவங்களுக்கு வந்து நான் என்ன நினச்சிருந்தா நல்லா புடவை கட்டி, அதாவது இந்த காட்டன் சில்க் சாரி மாதிரி ஒன்று புடவை கட்டி நீட்டாக ரொம்ப அந்த ஒரு நீட்டாக ஒரு டாக்டர் மாதிரி, ஆனால் ஒரு சித்த மருத்துவராக இருக்கிற மாதிரி ஒரு ஒயிட் கோட் போட்டுட்டு நல்ல ஜிமிக்கிலாம் போட்டுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும்னு. யார் யமுனாவை நடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதப்போ, ஆனால் அந்த லுக்கு அப்படி தான் வரணும். இப்போ மீஷாலாம் கூட அது அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணதில்லை, அந்த மாதிரி ஒரு லுக்கில் அவன் நடிச்சதே கிடையாது. ஆனால் அவளுக்கே அது வந்து புதுசாக இருந்தது. இது இந்த மாதிரி புதுசாக அந்த மாதிரி புடவை கட்டி ஜிமிக்கி போட்டுட்டு, ஏன்னா சுருட்ட முடி இல்லை அவங்களுக்கு, அதில் ஒரு பின்னலை போட்டுக்கிட்டு சுருட்ட முடியும், அந்த சுருட்ட முடி அழகோட ஒரு பின்னல் இருக்கிறது வந்து ஒரு லுக். ஸோ இதெல்லாம் யார் யமுனான்னு தெரியறதுக்கு முன்னாடி அந்த லுக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி கேத்தி யாருங்கிறதுக்கு வந்து அந்த யூனிஃபார்ம், இந்த மாதிரி அவங்க வந்து யூனிஃபார்ம் போட்டுருந்தா இந்த மாதிரி காஸ்டியூம்ஸில் இருப்பாங்க, இப்படி போட்டால் இந்த மாதிரி இருப்பாங்கன்ற அந்த லுக்குக்கெல்லாம் அனுப்பும்போது தே ஃபெல்ட் தட் சுனைனா வுட் பி அ குட் காஸ்ட் ஃபார் இட். தே ஆல்சோ ஃபெல்ட் இட். ஸோ அதனால் அது அமைஞ்சிருச்சு. ஸோ லக்கி தட் ஆஸ் அ ஃப்ரெண்ட் அவங்களும் வந்து இதில் நடிச்சிருக்காங்க. நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். எஸ் எஸ். தென் குறிப்பிட்டு நான் சொன்னேன் அந்த சித்ரா ரோல் மேம், அது ரொம்பவே வந்து ஒரு ஆர்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ப்ளஸ் அது மாலினி பண்ணனால இன்னுமே மெருகேறிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அது எப்படி கிளிக் ஆச்சு? இப்போது இந்த கதையில் வந்து 3 பிரதான இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று ரிஷி, ஐஎன்ஆர், சித்ரா. இப்போ ரிஷிங்கிற இன்ஸ்பெக்டருக்கு 2 சப் இன்ஸ்பெக்டர்ஸ் வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த 2 சப் இன்ஸ்பெக்டர்ஸ் யாராக இருப்பாங்க? 2 ஆண்களாக இருக்கலாம், இல்லை 2 பெண்களாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆண் ஒரு பெண்ணாக இருக்கலாம். இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம், பல கதைகளில் பார்த்துருக்கோம். அது பார்த்து நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாக கூட 2 பேர் வருவாங்க, அது இப்படி தான் இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரிஜினலாக அப்படி தான் எழுதியிருந்தேன், நானுமே அப்படி தான் எழுதியிருந்தேன். அதாவது 2010லலாம் எழுதும்போது அப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப கிளிஷேவாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் நிறைய த்ரில்லர் வர ஆரம்பிச்சிச்சு மேம். எக்ஸாக்ட்லி. ஸோ அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வர இது ரொம்ப அவுடேட்டடாக தான் இருந்தது. ஸோ அப்போ மாற்ற வேண்டியிருந்தது. சரி, அப்போ மாற்றலான்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சித்ரா கேரக்டரை வந்து ஒரு குயர் கேரக்டராக கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி முதல்ல ஸ்கிரிப்டில் தான் அதை எழுத ஆரம்பித்தேன். ஸ்கிரிப்டில் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து யாராவது ஒரு குயர் பர்சன் கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு மாலினியோடைய அறிமுகம் கிடைச்சிது. அவங்கள்ட்ட நான் அந்த கதையை சொல்லி இந்த ஸ்கிரிப்டெல்லாம் காமிச்சு நான் சரியாக எழுதியிருக்கேனா, நான் வந்து சரியாக போர்ட்ரே பண்ணியிருக்கேனா, எந்த விதத்துலேயும் வந்து அவங்கள நான் வந்து டீமீன் பண்ண ரொம்ப டிக்னிஃபைடாக தான் இருக்கணும், என்னுடைய நோக்கம் வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறது தான், கரெக்டாக பண்ணியிருக்கேன் நான். அவங்களும் கரெக்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அமேசான்லேயும் ஒரு டீம் இருக்காங்க, ஒரு சென்சிட்டிவிட்டி டீம்லாம் இருப்பாங்க. அவங்களும் அதை படித்து பார்த்துட்டு கரெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறதுல சொன்னாங்க. ஸோ இப்படி மாலினி அறிமுகம் கிடைக்கும் போதும் ப்ளஸ் அவங்க சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட ஃபேஸ் ரொம்ப ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் தான். ரொம்ப கேமரா முன்னாடி ரொம்ப ஒரு கரெக்டாக இருந்தாங்க எனக்கு. அண்ட் அவங்க ஏதோ சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருந்தாங்க. ஸோ நான் கேட்டேன், நீங்கள் வந்து இதை சித்ராவா நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அப்போ வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ அப்போது அவங்களையும் ஆடிஷன் எடுத்தேன். அவங்க இல்லாமல் இன்னும் 2-3 பேரையும் நான் ஆடிஷன் எடுத்தேன். ஒரு குயர் கேரக்டரை ஒரு குயர் பர்சன் பண்ணால் நல்லாயிருக்கும், வேற யாரோ வந்து நடிக்கிறதுக்கு பதிலாக அவங்களே ரெப்ரசென்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் அமேசான் கிட்டேயும் சொன்னேன். ஏன்னா உலக அளவில் அது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, நீங்கள் வந்து டிரான்ஸ் கேரக்டரில் ஏன் டிரான்ஸ் பீப்புள் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு குறை இருக்கிறதுனால இந்த கேரக்டருக்கு அந்த மாதிரி அவங்கள ஒருத்தவங்களையே ரெப்ரசென்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் மாலினி வந்தாங்க. இப்போ உங்கள் ஃபிலிமோகிராஃபியை பார்த்தோன்னா நம்ம திரு ஸ்டார்ட் பண்ணது அது ஆக்சுவலி ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான மூவி மேம், செம்ம கம்ஃபர்ட்டான ஒரு மூவி, எப்போனாலும் அதை வச்சு பார்க்கலான்னு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு குட்டி பிரேக் இருந்துச்சு. தென் நிலநல ஓடிவா வந்து அப்போதான் வெப் சீரிஸ் வந்து புதுசு. வெப் சீரிஸ்னால் என்னன்னே தெரியாமல் இருக்கும். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட சர்க்கிளில் பார்த்தா நீங்கள் தான் பண்ண மாதிரி இருந்துச்சு தமிழில். ஸோ அதுக்கப்புறம் பண்ணியிருந்தாங்க, நான் ஃபெமிலியராக சொல்கிறேன். ஆமாம், அதுவும் வேம்பையரோட லவ் ஸ்டோரிலாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த பிரேக், ஸோ இவ்வளோ நீண்ட ஒரு பிரேக் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எதனால் அது மாதிரி ஆச்சு? பர்சனலாக வந்து நான் வந்து சில சாய்ஸஸ் எடுத்தேன். அதாவது ஒரு குடும்பம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எங்கள் அம்மா அப்பாவோ என்னுடைய கணவரோ என்னோட குழந்தையோ வந்து எந்த விதத்துலேயும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. இப்போ முக்கியமாக என் குழந்தை, அவளுக்கு வந்து நான் ஒரு அம்மாவாக செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும், அவள் கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அவள் இப்போ 2011 பிறந்தப்போ அப்பயும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டாக நான் வந்து
தோ ரைட்டிங் அண்ட் சின்ன சின்ன ஆட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அவ கூட கம்ப்ளீட்டாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுக்கப்புறம் சில ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு நின்று போய் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் நடந்துக்கும் போது எனக்கு சினிமாவே வேண்டான்லாம் விரக்தியாகி வெளியில போய் கிராஃபிக் நாவல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது சிவப்புக்கல் முகுத்தின்னு ஒரு கிராஃபிக் நாவல் பண்ணினேன். இதுல முக்கியமான ஒரு விஷயம், பர்சனல் தாண்டி ப்ரொஃபஷனலா பதில் சொல்லணும்னா, என்னோட ஐடியாஸ்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். எனக்கு வந்து நீங்க திருன்னு சொன்னீங்க இல்லையா, திரு என்னோட முதல் ஸ்கிரிப்ட் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தேன். அது வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும்போது இது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு, நீ எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற. அது த்ரில்லர் ஸ்கிரிப்ட். த்ரில்லர் வித் விஎஃப்எக்ஸ் இருக்கும் அதுல. அதுதான் முதல் கதையாகவும் நான் போய் பிச் பண்ணும்போது ப்ரொடியூசர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஏன் இவ்வளோ எடுத்த உடனே ஒரு ஒரு யூனோ 5 படி தாண்டுற, நீ முதல்ல சின்னதாக ஒரு படம் பண்ண, சிம்பிளாக க்யூட்டாக ராம்காம் பண்ணுனா ராம்காமா, சரிங்க ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ராம்காம் எழுதினேன். தட் இஸ் நாட் நான் கம்ப்ளீட்டாக நான் அந்த இது கிடையாது. இப்போ பிரியா மேம் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரோ, இந்த ரொமான்ஸில் வந்து செம்ம ப்ரோ அவங்க. ஸோ அவங்க கண்ட நாள் முதல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஆனால் என்கிட்ட வந்து நிறைய எனக்கு ஹாரர் பிடிக்கும், சஸ்பென்ஸ் பிடிக்கும், மிஸ்ட்ரி, த்ரில்லர், அந்த மாதிரி பைத்தியக்காரி மாதிரி எதோலாம் யோசிப்பேன்னா, அதனால் அந்த கான்செப்ட்ஸ் வந்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் தயங்கினாங்க. எனக்கும் வந்து ஒன்ஸ் திருத்துரு பண்ணிவிட்டு எஸ்டாப்ளிஷ் ஆயாச்சு, ஒரு டீசெண்டாக ஒரு படம் எடுப்பேன் அப்படின்னு நம்ம ஒரு பேர் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கதையை எடுத்துகிட்டு நான் வந்து அலைன்னு அலையும் போதும் அதில் இந்த நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸான ஸ்கிரிப்டை வந்து தொடர்றதுக்கு பயந்தாங்க. இதையும் சரி வேறு ஏதாவது பண்ணணும்னா திருப்பி கமர்ஷியலாக ஒரு ஹீரோ சென்ட்ரிக்காக ஹீரோ ப்ரைஸிங்காக அந்த மாதிரி பண்ணணுன்றது வந்து எனக்கு அது வந்து அதுக்கு தான் எல்லாரும் இருக்காங்களே, இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ நல்ல படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் இருக்காங்க. நான் போய் புதுசாக தானே ஏதாவது பண்ணணும், இல்லை நானும் போய் அவங்கள ஒரு +1 இருக்கிறதுல எனக்கு வந்து இது இல்லை. அதனால நான் அது வர வரைக்கும் நான் காத்திருந்தேன்னு சொல்லலாம். திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தான். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் டி நகர், புரசைவாக்கம், குரோம்பேட், போரூர் மற்றும் மதுரையில். இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஜோஷ்வா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள்.